அடுத்து என்னன்னா இன்னைக்கு வந்து அடுத்து நியூமரிக் டைப்னு ஒன்று இருக்கா. நியூமரிக் டைப்னா என்ன அப்படின்னா சும்மா இது இன்டீஜர் ஃப்ளோட் தான். இது வந்து உங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது, ஏன்னா இது உங்களுக்கு தெரியும். இன்டீஜர் நம்பர் எப்படிப்பா போடுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 10 போட்டால் இன்டீஜரு, இதே ஒய் ஈக்குவல் டு 3.4 போட்டால் அது ஃப்ளோட்ன வேல்யூ. இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இது பெருசாக நமக்கு தேவை கிடையாது. இது தெரியுதானே கைஸ்? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லுங்க, இதுக்கு யாராவது டவுட் இருக்கா? ஓகே குட். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ நான் சொல்லித்தர போறது தான் பிகினருக்கு 100% கேட்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சீக்வன்ஸ் டேட்டா டைப் நோட் பண்ணிக்கோங்க. சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டைப்பு, அப்புறம் நியூமரிக் டைப்பு, அப்புறம் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்ல ரெண்டு டீச் பண்ண போறேன். ஓகே, ஒன்னு லிஸ்ட், இன்னொன்னு டப்புள் சொல்லலாம், இல்ல டிப்புள் சொல்லலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் அண்ட் டப்புள் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ற மாட்டேன், நீங்க எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க நோட்டை வந்து தலைகீழா திருப்பிக்கோங்க. இது கம்பல்சரி நீங்க அதை எழுதி தான் ஆகணும். ஓகே, கண்டிப்பா இதுல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின் வரும்பா. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேட்டாவும் சேர்த்து டீச் பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் சொல்ற மாட்டேன் எழுதுங்க. நோட்டை தலைகீழா ஹரிசான்டல் வியூல திருப்பிக்கோங்க. அதாவது அகலமா திருப்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்னு போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டப்புள்னு போட்டு ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டுன்னு போட்டு ஒரு காலம், அப்புறம் டிக்டுன்னு போட்டு ஒரு காலம். அப்படியே போடுங்க பார்ப்போம். அழகா 4 காலமா பிரிங்க. நல்லா கேப் விட்டு 5 பாயிண்ட் நீங்க எழுதணும் ஒவ்வொரு இதுக்கும். நோட் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இது உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்றேன் கைஸ். நான் இப்படிதான் படிச்சேன். பண்ணுங்க. நோட்டை தலைகீழா திருப்பிட்டு அழகா 4 காலம் போடுங்க. ஒவ்வொரு இதுக்கும் 5 பாயிண்ட் நீங்க எழுதணும். 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும். இன்ட்ரில இதை மட்டும் சொன்னாலே போதும். பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்குனா என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா 5 பாயிண்ட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிஸ்ட் ஆர் ப்ளூரல் எழுதுங்க. LISTS லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர். நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். ஓகே, லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். நோட் பண்ணிட்டீங்களா? லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். ஓகே, செகண்ட் பாயிண்ட் சார், அதுல அந்த மல்டிபிள் ஐட்டம்ஸ்னா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு மல்டிபிள் வேல்யூஸ் போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒண்ணுதான். மல்டிபிள் வேல்யூஸ்னாலும் ஒண்ணுதான், மல்டிபிள் ஐட்டம்ஸ்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணீங்களா? ஓகே, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற என்ன என்னமோ சொல்ல வந்தேனே. ஆ, செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ஸ்கொயர் பிராக்கெட். நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ஸ்கொயர் பிராக்கெட். நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? நோட் பண்ணீங்களா? சூப்பர். இப்போ அடுத்து என்னன்னா லிஸ்ட் ஆர் ஆர்டர்டு. மூணாவது பாயிண்ட், லிஸ்ட் ஆர் ஆர்டர்டு. லிஸ்ட் LISTS ப்ளூரல் எழுதுங்க. லிஸ்ட் ஆர் ஆர்டர்டு. லிஸ்ட் ஆர் ஆர்டர்டு. ஓகே, அப்புறம் நாலாவது பாயிண்ட், லிஸ்ட் ஆர் அலௌட் டூப்ளிகேட்ஸ். லிஸ்ட் ஆர் அலௌட் டூப்ளிகேட்ஸ். நாலாவது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? லிஸ்ட் ஆர் அலௌட் டூப்ளிகேட்ஸ்.
ஓகே, அடுத்து அஞ்சாவது பாயிண்ட், லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள். லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள். லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள். பிராக்கெட்ல மியூட்டபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. மியூட்டபிள் ரெண்டும் ஒண்ணுதான். மியூட்டபிள்னாலும் ஒண்ணுதான், சேஞ்சபிள்னாலும் ஒண்ணுதான். நோட் பண்ணிட்டீங்களா 5 பாயிண்ட்? நோட் பண்ணியாச்சா கைஸ்? ஓகே, சூப்பர். இப்போ நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. நியூ பேஜில் இப்போ இந்த லிஸ்ட்டை பற்றின ப்ரோக்ராமிங் நான் போட போகிறேன். ஓகே, இப்போ தியரியாக நான் சொல்லிட்டேன், ப்ராக்டிக்கலாக நான் போட போகிறேன். ஓகேவா? இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்கள் லைஃபே தான் இந்த லிஸ்ட் கான்செப்ட் தான். ஏன்னா லிஸ்ட்டுங்கிறதும் அரேங்கிறதும் ஒன்று. ஓகே, அரே டாப்பிக்கும் இதுதான் வரும். அதனால லிஸ்ட் அண்ட் அரே ஆர் போத் ஆர் சேம் கூட எழுதிக்கோங்க. லிஸ்ட் அண்ட் அரேஸ் ஆர் சேம் எழுதிக்கோங்க. லிஸ்ட் அண்ட் அரேஸ் ஆர் சேம். நீ அரேன்னு தனியெல்லாம் போய் படிக்க கூடாது. இதுதான் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த டாபிக் நான் யூஸ் பண்ணாத நாட்களே கிடையாதுப்பா. ஓகே, இப்போ அதனால பார்த்துக்கோங்க. எவ்ரிடே எனக்கு இந்த டாபிக் வச்சு தான் ஓடிங்க நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளாக இன்டர்வியூ எடுத்தனா இதை தான் ஃபஸ்ட்டு கேட்பேன், இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஓகே, அந்த லிஸ்ட்டை பற்றி. சரி சரி கைஸ், இப்போ அந்த லிஸ்ட்டில் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்ப்போம். நியூ பேஜில் எழுதிக்கோங்க. யாரும் பண்ணி பார்க்காதீங்க, நோட்டில் எழுதுங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் பண்ணி பாருங்க. நான் டாஸ்க் கொடுக்குறேன். கைஸ் இங்கே கவனிங்களேன். இப்போ இந்த லிஸ்ட்டுங்கிறது எப்படி என்னது? லிஸ்ட் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல கிரியேட் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் கரெக்டா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாட்டேன் நான் வச்சுக்கிறேன். கோர்சஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டேன். அப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸை நான் போட போறேன். அதாவது பைத்தான் கோர்ஸு, அப்புறம் ஜாவா கோர்ஸு. இது நீங்கள் எல்லாமே டபுள் குவாட்ஸ்லேயே போடுங்க, சிங்கிள் குவாட்ஸ்லேயும் போடலாம். C++ கோர்ஸு, அப்புறம் சி கோர்ஸு. நீங்கள் நம்பரை கூட போடலாம். 7.8, அப்புறம் 1, அப்புறம் 2ன்னு எப்படினாலும் நீங்கள் எல்லாமே அது வேல்யூஸ் தான். புரியுதா கைஸ்? ஓகே, ஏன்னா இந்த மல்டிபிள் வேல்யூஸ் எல்லாமே சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் ஆகுதா, அதனால தான் இதை லிஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, அதனால தான் இது அரேன்னு சொல்கிறோம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அரேனா என்னன்னு. இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கிரியேட் ஆகுதா? ஓகே, இப்போ இதை நான் பிரிண்ட்ல டைப்னு போட்டு செக் பண்ணேன் அப்படின்னா, கோர்சஸ் போட்டா டேட்டா டைப்ல நீங்க என்ன டைப் போட்டாலுமே அதுக்கு டைப் டிஸ்பிளே ஆகும்பா. ஓகே, டேட்டா டைப்னாலே அந்த டைப் போட்டு செக் பண்ணா உங்களுக்கு டைப் டிஸ்பிளே ஆகும். நீங்க என்ன டைப்புங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா கைஸ்? ஸோ பாருங்க, நான் ரன் பண்ண டைமே எனக்கு என்ன ஆன்சர் வருது? லிஸ்ட்னு வருதா? இப்போ நம்புறீங்களா? இது எப்படி சார் எடுக்குது? அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்குது. ஓகே, ஸோ நோட் பண்ணுங்க பார்ப்போம். நோட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க பார்ப்போம்.
பண்ணிட்டீங்களா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் Yes, என்ன? sir. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து என்னது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் என்னது, லிஸ்ட் ஆர் ஆர்டர்டு. ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன், ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கா? ஓகே, நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டர் தான் டிஸ்ப்ளே ஆகும். இது என்ன சார், இது நீங்க என்னல கொடுக்குறீங்க அதான் வரப்போகுது, அப்படி கிடையாதுப்பா, மாறும் இது ஒவ்வொரு இதுக்கும், டேட்டா டைப்புக்கும். அப்போ நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டர்ல தான் இது மாறும், அதுதான் ஆர்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அப்படியே கமா போட்டு இப்போ பைத்தான் போட்டேன்னா இன்னொரு பைத்தான் நான் ஆட் பண்றேன். ஓகே, திருப்பியும் இன்னொரு பைத்தான் ஆட் பண்றேன். அப்ப 3 பைத்தான் இருக்கு. அப்ப 3 வேல்யூமே டூப்ளிகேட் வேல்யூ. ஓகே, அப்ப டூப்ளிகேட் அலோவ் டூப்ளிகேட்ஸ்னா என்னது, டூப்ளிகேட்ஸையுமே அலோவ் பண்ணோம். அப்ப ரன் பண்றப்ப அந்த டூப்ளிகேட்ஸும் சேர்த்து தான் எனக்கு ரன் ஆகுது பாருங்க, புரியுதா? இதுதான் 4வது பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஆர்டர்டுனா என்ன, அலோவ் டூப்ளிகேட்ஸ்னா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. தனி குடிச்சு வந்துறேன் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, சேஞ்சபிள், இதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லிஸ்ட் இஸ் சேஞ்சபிள்னா என்னன்னா, நம்மளால லிஸ்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, ஆனா எப்படி சார் சொல்றீங்க, உங்க கண்ணு முன்னாடியே இருக்கே, டேட்டாலாம் இருக்கே. ஓகே, சரி. இப்போ இந்த சேஞ்ச் ஆன இதுல நான் எப்படி சார் வேல்யூவை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஜாவாக்கு பதிலா நான் வந்து HTML போடணும், மாத்தணும். அப்ப நான் எப்படி மாத்துவேன்? ஓகே, இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி மாத்தலாம். இதுல 0ங்கிறது பைத்தானு, 1ங்கிறது ஜாவா, C++ங்கிறது 2, சிங்கிறது 3. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்ட்டு. ஒவ்வொரு வேல்யூவும் இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப ஜாவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுங்க கைஸ்? ஜாவாவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுங்க? 1. அப்ப ஜாவாவோட இண்டெக்ஸ் நம்பர் 1. ஓகேவா? அந்த 1ங்கிற இடத்துல நான் என்ன போய் அப்டேட் பண்ணுவேன்னா, ஈக்குவல் டு HTML அப்படின்னு அப்டேட் பண்ணுவேன். புரிஞ்சா? அப்ப நான் ரன் பண்றப்ப எனக்கு அந்த 1ஆம் நம்பர் இருக்கிற இடத்துல HTML அப்டேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? அப்டேட் ஆயிருக்கா? கீழே பாருங்க, அவுட்புட் பாருங்க. டெல் மீ கைஸ், அப்டேட் ஆயிருக்கா இல்லையா? அப்ப என்னால சேஞ்ச் பண்ண முடியும் தானே? அப்போ ஒரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் தானே? அப்ப இதுக்கு பேரு தான் சேஞ்சபிள், அதாவது மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ் நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாமா கைஸ் எஸ் சார் ஓகே சோ இப்போ இதுல இது வந்து சேஞ்சபிள்னால சில மெத்தட்ஸ் நீங்க இதுல பார்க்கணும் கண்டிப்பா படிச்சாகணும் அதுல வர ஒரு மெத்தட் தான் நோட் பண்ணிக்கோங்க அப்பண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பண்ட் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா இருங்க நான் அந்த வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகே 4 இருக்கா இப்போ சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன் அப்பண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா டு ஆட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் கவனிங்க அப்புறம் நோட் பண்ணுங்க அதாவது இப்போ நான் ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண போறேன் ஆனா அந்த வேல்யூ வந்து நான் ஆட் பண்ற வேல்யூ வந்து இந்த எண்ட்ல தான் போய் ஆட் ஆகும் இந்த எண்ட் ஆஃப் தி வேல்யூல தான் போய் ஆட் ஆகும் ஓகேவா சோ அது எப்படி சார் இங்க பண்ணி காட்டுங்க அப்படின்னா இங்க பாருங்களேன் நான் டைரக்டா வந்து நான் ரன் பண்றேன் கோர்சஸ் டாட் அப்பண்ட் ஓகே ஏன்னா அந்த கோர்சஸ்ங்கிற அந்த வேரியபிள் தான் உங்க டேட்டா இருக்கு அப்பண்ட்ங்கிற இந்த மெத்தடுக்குள்ள நான் வந்து சிஎஸ்எஸ் அப்டேட் பண்ண போறேன் ஓகேவா அப்ப நான் பிரிண்ட் நான் கோர்சஸ் கொடுக்கறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து இந்த லாஸ்டா அந்த வேல்யூல போய் அப்டேட் ஆயிரும் கீழே பாருங்க அவுட்புட்ல அப்டேட் ஆயிருக்கா புரியுதா கைஸ் அப்ப அப்பண்ட்னா என்னது டு ஆட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் டு ஆட் தி டு ஆட் an item to the end of the list end of the list நோட் பண்ணிக்கோங்க பாப்போம் நோட் பண்ணுங்க இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு கைஸ் சரி இப்போ நீ வந்து உள்ள வேல்யூ இருக்கனால கடைசியா போய் ஆட் ஆச்சு இப்போ எம்டி லிஸ்டா இருந்துச்சுன்னா உள்ள டேட்டாவே இல்ல அப்ப என்ன ஆகும் அப்பண்ட்னா போய் டைரக்டா ஆட் ஆகும் அவ்வளவுதான் பாருங்க ஆட் ஆயிருக்கா டைரக்டா எஸ் ஆர் நோ கைஸ் ஆட் ஆயிருக்கா இல்லையா அப்ப எம்டியா இருந்தா ஆட் ஆகும் இல்ல உள்ள ஏதாவது டேட்டா இருந்தா லாஸ்டா போய் ஆட் ஆகும் அதுதான் அப்பண்டோட வேலை நோட் பண்ணிக்கோங்க கைஸ் நோட் பண்ணிக்கோங்க அழகா நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் போலாமா கைஸ் நெக்ஸ்ட் போலாமா நோட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கப்பா நெக்ஸ்ட் போலாமா ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பாருங்க கைஸ் இப்ப அப்பண்ட்னு சொல்லிட்டீங்க அது எண்ட்ல போய் ஆட் ஆகும் ஆனா இப்ப எனக்கு இந்த பைத்தானுக்கு அப்புறம் போய் ஆட் ஆகணும் அப்ப என்ன பண்ணுவீங்க ஏன் ஜாவாக்கு அப்புறம் போய் ஆட் ஆகணும் அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்காக நீ படிக்கப்படுற மெத்தட் தான் இன்சர்ட் மெத்தட் ஓகேவா சோ இந்த இன்சர்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த பொசிஷன்ல உனக்கு ஆட் ஆகணும் பைத்தானுக்கு அப்புறமா எனக்கு ஆட் ஆகணும் பைத்தானுக்கு அப்புறமா ஜாவா இருக்கு ஜாவாவோட பொசிஷன் என்ன கைஸ் இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0 1 ஜாவாவோட இண்டெக்ஸ் நம்பர் 1 அப்ப இப்படி 1ன்னு போட்டு கமா சிஎஸ்எஸ் அப்படின்னு ஆட் பண்ணணும் அப்ப என்ன ஆகும் இது ரன் பண்றப்ப கீழே அவுட்புட் பாருங்க அந்த 1ஆம் நம்பர் இடத்துல அந்த சிஎஸ்எஸ் ஆட் ஆயிரும் அப்ப 0ங்கிறது பைத்தானு 1ங்கிறது சிஎஸ்எஸ் ஜாவா தள்ளி போயிருச்சு அப்படியே 2ஆம் நம்பரா மாறிடுச்சு புரியுதா அப்ப நீ நினைக்கிற இடத்துல உன்னால உன்னோட வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் டு இன்சர்ட் a value to the to insert a value
டு தி இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க பாப்பா. டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நான் போய் இந்த எம்டி லிஸ்ட்ல போய் இந்த இன்சர்ட்டை நான் போட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க கைஸ். எம்டி லிஸ்ட்ல போய் நான் இந்த இன்சர்ட்டை போட்டேன்னா என்ன கணக்கு வரும்? அவ தப்பு தானே? அப்ப எதை எதை எங்க போடணும் அது நீ படிச்சிருக்க. அப்ப நீ உனக்கு அதை யோசிக்கணும். ஒரு டெவலப்பரா இருக்கிறப்ப எதை எதை எங்க போடணும்னு நீ தான் யோசிக்கணும். புரியுதா? அதை பார்த்துக்கோங்க. அப்பண்ட் எங்க போடணும், இன்சர்ட் எங்க போடணும். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாம் கைஸ். இங்க பாருங்களேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிமூவ் பண்றது. ஓகேவா? அப்ப கோர்சஸ் டாட் ரிமூவ் மெத்தட். இந்த ரிமூவ் மெத்தட்ல இப்போ எனக்கு வந்து சி பிளஸ் பிளஸ் பிடிக்கல அப்படின்னா நான் சி பிளஸ் பிளஸ் போட்டுருவேன். நான் ரன் பண்றேன், எனக்கு சி பிளஸ் பிளஸ் காணாம பாத்தீங்களா? அப்ப உனக்கு எந்த டேட்டா வேணாமோ அந்த டேட்டாவை நீ ரிமூவ் மெத்தட்ல போட்டேன்னா அது போயிடும். சரி சார் இருங்களேன், நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்னப்பா சொல்லுப்பா. இப்ப சி பிளஸ் பிளஸ் இருக்கு. ஆமா இருக்கு. இப்ப அதுக்கு என்ன இன்னொரு சி பிளஸ் பிளஸ் இருக்கு. அது ஏன் இன்னொன்று இருக்கு? நீ தானப்பா சொல்லி கொடுத்த லிஸ்ட்னா அலவ் டூப்ளிகேட்ஸ்னு. அப்ப எத்தனை டூப்ளிகேட்ஸ்னாலும் இருக்கலாம்ல. ஓ ஆமாப்பா அப்படி வரியா? சரிப்பா சொல்லுப்பா. இப்ப 2 இருக்கு. இப்ப நீ ரிமூவ் சி பிளஸ் பிளஸ் கொடுங்களேன். ஆமா கொடுத்துட்டேன். இப்ப எந்த இது டிலீட் ஆயிருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வர ரிமூவ் தான் வர சி பிளஸ் பிளஸ் தான் டிலீட் ஆயிருக்கு. ஓகே புரிஞ்சா? ஓகே. இல்ல 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 எனக்கு கடைசியா வர சி பிளஸ் பிளஸ் தான் டிலீட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அடம் முடிக்கிற அப்படின்னா ஓகே உனக்கு ஒரு இருக்கு. அப்ப என்னன்னா அந்த கோர்சஸ் டாட் பாப் மெத்தட் அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? அந்த பாப்புக்குள்ள அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பரை நீ போடணும். 0 1 2 3 4. அப்ப அந்த 4ஆம் நம்பரை நீ போட்ட அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வில் பி delete. ஓகே புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன். இந்த ரிமூவுக்கும் பாப்புக்கும் வித்தியாசம் தெரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க கைஸ். நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க. அப்ப ரிமூவ்னா அந்த வேல்யூவை உள்ள போடணும். அது delete ஆகும். அது ஃபர்ஸ்ட்ல வர வேல்யூ டூப்ளிகேட்டா இருந்தா delete ஆகும். இதே நீ பாப்னு போட்டேனா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ண வேல்யூ delete ஆகும். இதுதான் கான்செப்ட். தெளிவா எழுதிக்கோங்க. டு ரிமூவ் பேஸ்ட் ஆன் வேல்யூ. ரிமூவ்ங்கிறது அதாவது டு delete based on the value அப்படின்னு அர்த்தம். இது வந்து டு delete based on the index number. இதெல்லாம் கோடிங்ல ஆக்சஸ் பண்ணுவோம். இப்படிதான் டேட்டா வந்து எடுத்துட்டு வந்து அதை உள்ள பாப்பு அதெல்லாம் போட்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க கைஸ். டைம் இல்ல. நான் 12 o'clock நான் முடிக்கணும். அடுத்து நீங்களும் வேலைக்கு போகணும், நானும் வேலைக்கு போகணும். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே ஸோ
ஓகே, ஸோ இதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ வெறும் எம்டி பாப் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கைஸ். கோசஸ் டாட் பாப் வெறும் எம்டி பாப்னு மட்டும் போட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டா லாஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் டெலீட் ஆகும். அதாவது எலமெண்ட்னா வேல்யூ தான் எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகே, டிஃபால்ட்டா லாஸ்ட்ல என்ன இருக்கோ அது டெலீட் ஆகும். பாத்தீங்களா, கடைசியா இருக்க C++ போயிடுச்சு. பாத்தீங்களா, புரியுதா கைஸ்? இப்போ நான் குமார்னு நான் கொடுக்குறேன். ஓகே, லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கு? குமார் இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், குமார் வேல்யூ காண பாருங்க லாஸ்டா. அப்ப வெறும் எம்டி பாப் போட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்லி தி லாஸ்ட் வேல்யூ வில் டெலீட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நோட் பண்ணுங்க. ஏன்னா லிஸ்ட் மெத்தட்ஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்டா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுக்காக தான் நான் டீச் பண்றது மெயினா. சரி, ஓகே, சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க கைஸ், நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அடுத்து முக்கியமான சில இது இருக்கு. என்னன்னா இதை வந்து நம்பரை நான் போட்டுக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்? ஏறு வரிசை, இறங்கு வரிசை. ஓகே, இப்போ நான் நம்பரை போடுறேன். 10, 20, 2, அப்புறம் வந்து ஒரு 11, அப்புறம் 89, அப்புறம் 3, அப்புறம் வந்து ஒரு 93. சும்மா இந்த மாதிரி நானா ஏதாவது ஒன்று போட்டிருக்கேன். இதான் அசெண்டிங் ஆர்டர்ல போடணும், ஏறு வரிசையில போடணும். ஏறு வரிசை என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரும். அதான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இப்படி கோசஸ் டாட் ஷார்ட் அப்படின்னு போடுவாங்க. இப்படி ஷார்ட் போட்டீங்க அப்படின்னா பிரிண்ட்ல கோசஸ்னா என்ன ஆன்சர் வரும்? ஓகே, இங்க பாருங்க, சின்ன நம்பர்ல இருந்து எனக்கு பெரிய நம்பர் போயிருக்கா? புரியுதா கைஸ்? ஓகே, இதுதான் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர். ஓகே, சரி. இது டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை. ஓகே, இறங்கு வரிசைனா தெரியுமில? ஓகே, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரும். அது எப்படி போடணும்? கோசஸ் டாட் ஷார்ட்ல ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன் போடணும், கேபிட்டல் டி. புரியுதா? அப்படின்னு என்னன்னா தலைகீழா வரும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரும். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, புரியுதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா?
சார் டன் சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் என்னன்னா ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் கைஸ். இது அதுக்காக தான் இவ்வளோ டீச் பண்ணுறேன். கோர்சஸ் டாட் சாரி ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே தலைகீழா வரும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. ஏன் நான் லிஸ்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஏன்னா லிஸ்ட்டு தான் உங்களுக்கு மெயினே ப்ராஜெக்டில். நீ ஃபுல் ஸ்டாக் படித்தாலும் சரி, இல்லை ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, எங்குனாலும் இந்த லிஸ்ட்டை வச்சு தேவைப்படும். பின்னாடி கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும். ஏதாவது ப்ராப்ளம் சால்விங்க்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றது எல்லாமே ஈஸி தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து டப்புள், அப்புறம் செட்டு, டிக்ஷனரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கைஸ் எனக்கு ஈவினிங்குள்ளே கொஞ்சம் சொல்லுங்கப்பா, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் யார் யார் போகிறீங்கன்னு. அதுக்கு ஏற்ற அப்படி தான் நாளைக்கு நான் கிளாஸ் ஷெடியூல் பண்ணணும், பார்த்துக்கோங்க சரிங்களா? ஏன்னா 2 பேர் இல்லாமல் நான் திருப்பி மற்றவங்களுக்கு மட்டும் எடுத்தால் அது புரியாது, நல்லா இருக்காதுல்ல. இல்லைண்ணா சொல்லுங்கப்பா. சார் இதே ரிவர்ஸ் கோர்சஸ் டாட் ரிவர்ஸ் பிரிண்ட்டுக்குள்ள போட்டா ரிசல்ட் நல்லன்னு வருது. அப்படி ஏன் பிரிண்ட்டுக்குள்ளே போடுறீங்க? இப்படி போடக்கூடாதுல்ல, இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேனே. ஓகே, இதுக்கு பேர் தான் ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணும். ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரிண்ட் போடுறப்ப தான் என்ன பண்ணும், இது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கும். புரிஞ்சா? இல்லைன்னா நான் டேரெக்டாக இப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. புரியுதாமா? இதை ரிவர்ஸ் ஆக்க விடணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க அதை ரன் பண்ணி பார்க்கணும். நீங்க ரன் பண்ணிக்கிட்டே ரிவர்ஸ் ஆக்க முடியாது. அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. பிரிண்ட்டுக்குள்ள கோர்சஸ் டாட் ரிவர்ஸ் போட்டிருக்கீங்க, கரெக்டா? ஏன்னா லிஸ்ட்டை நீங்க இப்படி தான் போடணும், இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்துருப்பேனே. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஒன்னே ஒன்று இல்லை, 2 இருக்கு. போலாமா? சார். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து லென்த் மெத்தட். இப்போ இந்த லென்த்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பிரிண்ட்டுக்குள்ளே கூட நீங்கள் போடலாம். ஓகே, லென் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த லென்னோட வேலை என்னது, உள்ள எத்தனை லென்த் இருக்கு? தா 7 இருக்கு, எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 இருக்கு, அவ்வளோதான். சரி, லென்னுங்கிறது ஒரு கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. லென்த் அதாவது எத்தனை டேட்டா உள்ள இருக்கு அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை நீங்க டைரக்டா பிரிண்ட்டுக்குள்ளே போடலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், இங்க நல்லா கவனிங்க. அடுத்து வந்து கவுண்ட் மெத்தட் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க போடணும். ஆக்சுவலா இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நீங்க போடணும். கோர்சஸ் டாட் கவுண்ட்னு போடணும். ஓகே, யார் இது கனெக்ட் பண்றது? அருண் எம்எஸ்டி தான். அருண் இஸ் ஆடிபிள்? ஹலோ. சொல்லுங்க அருண். சார் கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த இது கால் ரெக்கார்டு லிங்க் கொஞ்சம் அனுப்புறீங்களா சார்? அதுக்கு தான் இப்போ கிளாஸ் பண்ணீங்களா? கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? சார் ஆல்ரெடி 10:30க்கு ஜாயின் ஆயிட்டு சார். இது ஹலோ. இல்ல அருண், நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்களா அருண்? இல்ல. ஆமா சார், இப்பதான் ஜாயின் பண்றேன். சரி, ஓகேப்பா ஓகேப்பா. நான் ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு வரும்பா, கவலைப்படாதீங்க. எவ்ரிடே கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும்.
ஓகே சார். ஓகேப்பா, ஏன்னா நான் அதான் உங்களை நான் பார்த்தேன். ஏன்னா நீங்க போன கிளாஸ்ல இருந்தீங்க, இந்த கிளாஸ்ல ஆளக்கானமேன்னு பார்த்தேன். நீங்க எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை எங்ககிட்ட. இல்ல சார், எனக்கு எப்பவுமே நைட் ஷிஃப்ட் ஒர்க், நான் ஆல்ரெடி தூங்கிடுவேன் சார். வந்து டைமிங் நீங்க 11 o'clock நினைச்சு நான் அலாரம் வச்சிருந்தேன் சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, எனக்கு அதை கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் எனக்கு தெரியும், அதனால தான் நான் இல்லைன்னா சொல்லியிருப்பேன். சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு நான் ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன். நான் அவ்வளோதான், ஒரு ஹாஃப் அன் அவர் கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகேப்பா, யா. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இந்த கோர்சஸ் டாட் கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டாலாம் இப்படி மேலு, இன்னொரு மேலு, அப்புறம் ஒரு ஃபீமேலு, இந்த மாட்டம் இருக்கும் கைஸ். ஓகேவா? இதில் நீங்கள் இந்த கவுண்ட்டில் வந்து எத்தனை மேலுன்னு எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேலுங்கிற டேட்டா மட்டும் அது கவுண்ட் பண்ணும். பார்த்தீங்களா, 2 கவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இல்லை எனக்கு வந்து ஃபீமேலுங்கிற டேட்டாவை கவுண்ட் பண்ணு அப்படின்னா ஃபீமேலை கவுண்ட் பண்ணிடும். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் கவுண்ட் மெத்தடு. இந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் இப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணி போடுங்க. ஓகே, இல்லைனா இப்படி போடலாம் ஆக்சுவலாக, பட் ஆனால் உங்களுக்கு அது தெரிய பாருங்களேன். இப்படி நான் போடுறேன், ஒரே நிமிஷம், நானே இதை செக் பண்ணி பார்த்ததில்ல, ஒரே நிமிஷம் கைஸ். இப்படி போட்ட வேரியபிள் இல்லாமல் நான் போடுறேன் அப்படின்னா உனக்கு பார்த்தீங்களா அது நார்மல் வேல்யூவாக தான் கன்சிடர் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ இந்த கவுண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது அசைன் ஆகி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆன்சர். ஓகே, ஸோ புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு இதுக்கு மட்டும் அப்படி. ஓகே, இந்த கவுண்ட்டுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான், லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளம் சால்விங்கில் இந்த லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுறது சார், ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுலாம் பின்னாடி சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிங்க கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டப்புள். ஓகே, ஸோ டப்புள்னா என்ன சார் அப்படின்னா, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. டப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டப்புள்ங்கிறது வந்து அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்க பார்ப்போம். டப்புளுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணுங்க. ஓகே, டப்புளுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். நோட் பண்ணிக்கோங்க, டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னா டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ரவுண்ட் பிராக்கெட். நோட் பண்ணிக்கோங்க, டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ரவுண்ட் பிராக்கெட். ஓகே, லிஸ்ட்ங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட், டப்புள்ங்கிறது ரவுண்ட் பிராக்கெட், மனசுல வச்சுக்கோங்க. டப்புள்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் ரவுண்ட் பிராக்கெட். அடுத்து மூணாவது, இது நல்லா கவனிங்க. ஓகே, மூணாவது பாயிண்ட், டப்புள்ஸ் ஆர் ஆர்டர்டு. இதுவும் ஆர்டர்டு தான் டிஸ்ப்ளே ஆகும். ஆர்டர்டு. அருண் கொஞ்சம் மைக்கை வெயிட் பண்ணிக்கோங்க அருண். ஓகே, டப்புள்ஸ் ஆர் ஆர்டர்டு. அதுக்கப்புறம் இதுவும் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, இதுவும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். அதே மாட்டோம் டப்புள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அன்சேஞ்சபிள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அன்சேஞ்சபிள், யூஎன், அன்சேஞ்சபிள். அஞ்சாவது பாயிண்ட், டப்புள் இஸ் அன்சேஞ்சபிள், அதாவது பிராக்கெட்ல இம்மியூட்டபிள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இம்மியூட்டபிள். ஓகே, டப்புள் வந்து இம்மியூட்டபிள்.
ஓகே. ஸோ அன்சேஞ்சபிள்னா என்னன்னா உங்களால வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, இங்க கவனிங்களேன். அதே மட்டும் அந்த கோர்சஸ் நான் எடுத்துக்கிறேன், ரவுண்ட் பிராக்கெட் போடுறேன், அதே பைத்தானு, அதே ஜாவா. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு ஒரு அம்மா கேட்டுச்சு, என்ன லாக் அடிச்சிச்சு. இங்க பாருங்களேன் கைஸ், எல்லாம் நல்லா கவனிங்களேன். இப்போ இதில் டைப் போட்டு நான் செக் பண்றேன். நீ ரவுண்ட் பிராக்கெட் போட்டாலே நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க? ரவுண்ட் பிராக்கெட் போட்டாலே டப்புள் தான் சொன்னீங்க. ஆனா நல்லா கவனிங்க, இங்க ஏன் ஸ்ட்ரிங்னு வருது? புரியுதா கைஸ்? அப்ப டப்புளுங்கிறது நீ ரவுண்ட் பிராக்கெட்டே போட்டாலும் மோர் தென் ஒன் வேல்யூக்கு மேல இருக்கணும். ஓகே, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஜாவான்னு போடுறேன், இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு பாருங்க டப்புள் காட்டுதா? அப்ப நீ வெறும் ரவுண்ட் பிராக்கெட் போட்டு சிங்கிள் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அதே ஸ்ட்ரிங்கு. இதே ரெண்டு வேல்யூ ஒரு வேல்யூக்கு மேல மோர் தென் ஒன் வேல்யூ இருந்தாதான் டப்புள் சப்போர்ட் ஆகும். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், சொல்லுங்க கைஸ். ஓகே, புரியுதுல? சூப்பர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ரவுண்ட் பிராக்கெட்ல கிரியேட் ஆகும், அப்புறம் மல்டிபிள் வேல்யூஸ் சிங்கிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் இது ஒரு ட்விஸ்ட் ஒன்று, சிங்கிள் வேல்யூ இருந்தால் அது ஸ்ட்ரிங்கு, மோர் தென் ஒன் வேல்யூ இருந்தால் தான் அது டப்புலாக கன்சிடர் ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஆர்டர்னு சொன்னேன். ஆர்டர்னா என்ன கைஸ்? நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல தான் அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, புரிஞ்சா? திருப்பியும் பைத்தான் இன்னொரு சி போடுறேன். இன்னொரு சி போட்டால் அது டூப்ளிகேட் வேல்யூ, டூப்ளிகேட்டும் அலோவ் டூப்ளிகேட்ஸ் அது இருந்தால் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதே சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த அன்சேஞ்சபிள் மட்டும் இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க கைஸ். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க கைஸ், இங்க நல்லா கவனிங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். நான் தான் சொல்லிட்டேன் அன்சேஞ்சபிள்னு சொல்லிட்டேன். இப்போ அதே ஜாவாவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே கோர்சஸ் ஆஃப் 1
ஜாவாங்கிறது பொசிஷன் இண்டெக்ஸ் நம்பர் 1 தானே, 0ங்கிறது பைத்தான், 1ங்கிறது ஜாவா தானே. அதை நான் வந்து HTML நான் மாத்துறேன். ஓகே, பிரிண்ட் கோர்சஸ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. டைப் எரர், ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட்னாலே இது உனக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு அர்த்தம். உன்னால டப்புள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா நான் ஏன் அன்சேஞ்சபிள் சொன்னேன்? அன்சேஞ்சபிள்னா இம்மியூட்டபிள்னு. எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப இதுக்கப்புறம் நீங்க மெத்தட் படிச்சா என்ன, படிக்கல என்ன, அது வேஸ்ட், படிக்காதீங்க இதுக்கப்புறம். ஓகே, இதுக்கப்புறம் மெத்தட் கிடையாது. கூகுள்ல அப்படி இப்படி ரெண்டு இருக்கும். ஓகே, அது நோ நீட். ஓகே, படிச்சு வேஸ்ட். அதனால லிஸ்ட் தான் நீங்க டார்கெட் பண்ணி படிக்கணும். பிகாஸ் எது வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் தான் நீங்க மெத்தடு படிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு 10 மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன் லிஸ்ட்ல. இதுக்கு மெத்தடு கிடையாது, தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் தேவையில்லை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இது செட். ஓகே, இதுக்கப்புறம் நான் அடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, ஏன்னா அது டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். செட்னா என்ன சார்? நோட் பண்ணிக்கோங்க 5 பாயிண்ட். ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, செட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். நோட் பண்ணிக்கோங்க. செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள். எல்லாத்துக்கும் அந்த ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது பாருங்க. செட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஏ சிங்கிள் வேரியபிள்.
ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். மறந்துடாதீங்க, செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். அதாவது லிஸ்ட்ங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட்டு, டப்புளுங்கிறது ரவுண்ட் பிராக்கெட்டு, செட்டுங்கிறது கர்லி பிராக்கெட்ஸ். மறந்துடாதீங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. செட்ஸ் ஆர் யூஸ்டு டு கிரியேட் கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, சூப்பர். மூணாவது என்னன்னா செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. தெளிவா எழுதுங்க, அன்ஆர்டர்டு. செட்ஸ் ஆர் அன்ஆர்டர்டு. இதுக்கு முன்னாடி எல்லாமே லிஸ்ட் அண்ட் டப்புலாம் ஆர்டர்டு, இது வந்து அன்ஆர்டர்டு. அன்ஆர்டர்டு நோட் பண்ணீங்களா? ஓகே, அடுத்து நாலாவது பாயிண்ட், நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கு கைஸ். நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்து நல்லா கவனிங்க. ஓகே, நாலாவது பாயிண்ட் என்னன்னா நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸா. அஞ்சாவது பாயிண்ட் அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிள். ஓகே, அதாவது இம்மியூட்டபிள். அப்ப செட்டுங்கிறது என்னது? அன்சேஞ்சபிள், அதாவது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். 5 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? இதோட இப்ப முடிச்சுக்கலாம். நான் அடுத்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நோட் பண்ணியாச்சா? கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ இங்க கவனிங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதை இப்போ நான் வந்து சும்மா ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துட்டு கர்லி ப்ராக்கெட்ஸில் ஆப்பிள் டக் டக்குன்னு போடுறேன். ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, ஓகே, கிவி, வெனக்காய்ஸ் இருக்கு, மேங்கோவா ஏதோ ஒன்று போடும். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் பிரிண்ட் டைப் ஆஃப் செக் பண்ணேன் அப்படின்னா டைப்ல என்னது ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தேன்னா செட்டுன்னு வந்துடும். இது உங்களுக்கு தெரியும். சரி, செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. கர்லி பிராக்கெட்ஸ், மல்டிபிள் வேல்யூஸ், ஒரு சிங்கிள் வேரியபிள் முடிஞ்சிச்சு. மூணாவது பாயிண்ட் என்னது? ஆர்டர்டு, அன்ஆர்டர்டு. அன்ஆர்டர்னா என்னது? கொடுத்திருக்க ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆகாது. பாருங்க, நான் கொடுத்திருக்க ஆர்டர்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவை நீங்க ரன் பண்றப்ப அதுவா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டர் டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்க கணிக்க முடியாது. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, சூப்பர். இப்ப அதே மாட்டோம். என்கிட்ட மேங்கோ இருக்கு, திரும்பவும் இன்னொரு மேங்கோ இருக்கு, திரும்பவும் இன்னொரு மேங்கோ இருக்கு. மொத்தம் 3 மேங்கோ நான் கொடுத்துருக்கேன். கிளியர் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டை. நல்லா கவனிங்க. 3 டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட ரன் பண்றப்ப ஒரு மேங்கோ தான் வருது. பாத்தீங்களா? ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அது அலோவ் பண்ணாது. புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இப்ப தெரியுதா இது நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ் என்னன்னு? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். சூப்பர்ப்பா. 5வது பாயிண்ட் அன்சேஞ்சபிள். அது உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒண்ணுதான். ஓகே, ஃப்ரூட்ஸ் ஆஃப் பனானாங்கிற ஒண்ணு, பனானாவை நான் வந்து வாட்டர் மெலன் மாத்துறேன். ஓகே, மாத்தி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இட் ஷோயிங் டைப் எரர், டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம். அவ்வளவுதான். புரிஞ்சா? அப்ப இதுக்கும் நீங்க மெத்தட் படிக்க தேவை கிடையாது. ஏன்னா இதுதான் சப்போர்ட் ஆகலையே, உன்னால வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அவ்வளவுதான். புரிஞ்சா? சோ இதை நீங்க அழகா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டே இப்ப நான் சொல்றதை கேளுங்க. ஓகே, இது வரைக்கும் கிளாஸ் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் டிக்ஷனரி, பூலியன் டைப், நன் டைப், அது ரொம்ப சிம்பிள். டிக்ஷனரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் அதை நான் பொறுமையாக தான் டீச் பண்ணணும். இட் வில் டேக் டைம் சம் டைம். அதனால நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அதை நான் டீச் பண்றேன். ஓகே, ஸோ நாளைக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போற யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களோ எனக்கு ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லுங்க. அப்பதான் நாளைக்கு நான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். இல்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறப்ப நான் எப்படி கிளாஸ் வைக்க முடியும்? கரெக்டா கைஸ்? ஸோ அதுக்காக சப்போஸ் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நான் கம்மிங் சண்டே நான் கிளாஸ் வைக்கிறேன். நேர்ல வரவங்க நேர்ல வாங்க, ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணுங்க. 3 hours நான் கிளாஸ் இருக்கும் கைஸ். இப்பயே நான் சொல்லிட்டேன். ஓகே,
3 hours நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா நாளைக்கு கிளாஸே நான் சேர்த்து எடுக்கணும். புரியுதா அருண்? புரியுதா அருண் உங்களுக்கு? நான் ரெக்கார்ட்